அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு 22/7/2024 முதல் அடுத்த 7 நாட்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய தருணமாக எந்தெந்த விஷயங்களில் அமைகிறது, கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது பல்வேறு வகையில அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழலும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான குரு மிக வலுவாக ருணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ல் வீற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ருணரோக சத்ருஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து குரு மங்கள யோகத்தை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. குரு மங்கள யோகத்தின் காரணமாக பல்வேறு வகையான நல்ல நிகழ்வுகளை எதிர்பார்த்தபடி வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது தைரியஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் நிச்சயமாக இல்லை. இந்த வேளையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு சுகஸ்தானம் ஆகிய 4ல் வீற்றிருக்கிறார். கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் மோட்சக்காரகரான கேது வீற்றிருக்கிறாருங்க. நிழல் கிரகங்கள் தங்களது சஞ்சார தூரத்தில் முக்கால் வாசி கடந்துவிட்ட இந்த தருணத்தில் பெரிய அளவிற்கு சிரமங்களை ஏற்படுத்தாது. ஆனால் அதே வேளையில் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய வித்யாகாரகரான புதன், சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய 3 கிரக நிலைகளும் அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கின்றன. அஷ்டமஸ்தானம் ஆகிய 8ஆம் இடத்தில் புதன் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. புதனின் வக்ரம் நல்ல மாறுதலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய 2 கிரக நிலைகளும் அஷ்டமஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சற்று அலைச்சல் கூடுதலாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. எனவே இந்த தருணத்தில் காரிய வெற்றியும் வெற்றி மீது வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைத்தாலும் கூட அதற்காக சற்று கடினமாக உழைக்க வேண்டிய தருணமாக அமைகிறது என்பதுதான் நிச்சயம் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் வெற்றி நிறைந்து பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் 2, 3, 4 என பல இடங்களில் மாறி சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரன் மிகவும் வலுவாக அதிக நன்மையை அள்ளித்தரக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கிறார். அதிலும் குறிப்பாக சனி ராகுவுடன் இணைந்து பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை விளைவிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. இது தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் விரய செலவுகள் சற்று கூடுதலாக சந்திப்பதற்கான சூழல் அஷ்டமஸ்தானத்தில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் ஏற்றிருப்பதால் பார்க்கப்படுகிறது. எனவே வரவிற்கு மீறிய செலவுகள் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் கூட கடன் சுமை போன்ற தொல்லைகள்ல சிக்கி தவிப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை தெளிவாக கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் ருணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தை குரு மற்றும் செவ்வாய் இணைந்து வலுப்படுத்துகின்றன. எனவே கடன் சார்ந்த தொல்லைகள் வெகுவளவில் குறைவதற்கான சூழல் உண்டு. மறைமுக எதிர்ப்புகள், பல்வேறு வகையான பிரச்சனைகள் போன்றவை விலகுவதோடு திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் நிச்சயமாக கிடைக்கும். சனி பகவான் ஓரளவிற்கு சாதகமாக தான் வலம் வருகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப வருமானம் உயர்வதற்கான யோகம் உண்டு. பின்னடைவுகளை சந்தித்து வந்த பல்வேறு வகையான சிக்கல்கள், பிரச்சனைகள், இழுபறியில் நீடித்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் தற்போது சாதகமாக அமைவதற்கான சூழல் உண்டு. அதோடு மட்டுமல்லாது குடும்ப ஒற்றுமையை பாதித்து வந்த பல பிரச்சனைகள் தாமாகவே சரியாகுவதற்கான சூழல் நிச்சயமாக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எத்தகைய பிரச்சனை ஏற்பட்டாலும் கூட பொறுமையுடனும் நிதானத்துடனும் அணுகுவதால் அவற்றை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழல் நிச்சயமாக குரு மங்கள யோகத்தின் காரணமாக உண்டு. அதிலும் குறிப்பாக சுப காரிய பேச்சுகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் மிகவும் வலுவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது. உத்தியோக ரீதியாக சனி பகவான் சுப பலம் பெற்றிருக்கிறாருங்க. வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட எதிர்பார்த்தபடியே பணி சுமை குறையும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணி சார்ந்த சலுகைகள் நிறைந்து பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. உங்களுடைய விருப்பத்தின்படி இப்போது புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யலாம். எதிர்பார்க்கக்கூடிய வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த விஷயங்கள் தங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அதிலும் குறிப்பாக வளைகுடா நாடுகளில் எதிர்பார்த்தபடி சாதகமாக வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகமும் வலுவாக கிடைக்கிறது. தொழில்துறை, வியாபார துறையில் திட்டமிட்ட பணிகளை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான சூழல் வலுவாக கிடைக்கிறது. இந்த தருணத்தில் தொழில்துறையில் இடைத்தரக
மற்றவர்கள் யாரையும் நம்ப வேண்டாங்க. எதை செய்தாலும் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழல் உண்டு. எனவே சற்று பொறுமையும் நிதானமும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அவ்வப்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து புதிய திட்டங்களை மிக சிறப்பாக செயல்படுத்துவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக அமையக்கூடிய யோகம் உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கிறது. கலைத்துறையின் நாயகனான சுக்கிரன் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க. இது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. வருமானமும் வாய்ப்புகளும் ஒரே சீராக இருந்தாலும் கூட சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாகவும் அலைச்சல் அதிகமாக இருப்பதற்கான சூழலும் உண்டு. எனவே எந்த பணியை மேற்கொண்டாலும் நன்கு திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் கலைத்துறை ரீதியான எந்த பணிகளாக இருந்தாலும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்குங்க. உங்களது திறமைகளை வெளிநாடு சென்று வெளிக்கொணர்வதற்கான யோகமும் வலுவாக உண்டு. பண பற்றாக்குறை பெரிய அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. கடன் வாங்க வேண்டிய அவசியம் இந்த தருணத்தில் நிச்சயமாக இல்லை. எனவே நீங்கள் திட்டமிட்ட நல்ல பல வாய்ப்புகளை சிறப்பாக செய்து முடித்து அதன் பலனை நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக அற்புதமான அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான வாய்ப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் செவ்வாய், சனி, குரு உட்பட பெரும்பான்மையான கிரகநிலைகள் அரசியல் சார்ந்த பணிகளில் மிகுந்த நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கின்றன. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான சூழல் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. வீண் பலிகள் அனைத்திலிருந்து வெளிவந்துவதோடு மட்டுமல்லாது மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயர்ந்து எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான மாற்றங்களையும் புதிய திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. கல்வியில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் செவ்வாய் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சுபபலம் பெற்று வளம் பெறுகிறாருங்க. விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இத்தனை பணிகளிலும் திருப்திகரமான மனநிறைவு பெறக்கூடிய வகையில் சிறப்பாக செயல்படுவதற்கான யோகம் உண்டு. திட்டமிட்டதை விட அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமத்தில் இருக்கிறார். குரு பூர்ணரோக சத்ருஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. எனவே பெண்மணிகள் இந்த தருணத்தில் சற்று நிதானம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பொறுமையாக செயல்பட்டால் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் பெண்மணிகளுக்கு பல விஷயங்களில் நிறைந்து கிடைக்கிறது. இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் கூடிய அற்புதமான தருணமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும்.